விதவிதமான ஆடை ஆபரணங்களுடன் உங்கள் பண்டிகை நாட்களை ஒளிமயமாக கொண்டாட வேலவனுக்கு வாங்க. வேலவன்ல மட்டும்தான் குறைந்த விலை, நிறைந்த தரம். வேலவனுக்கு வந்தா உங்க பணம் மிச்சம், மனசு மெச்சும். இதுக்கு மேல உன் வண்டி இங்க நின்னுது. என் வண்டி இங்கதான் நிக்கும். இன்னும் இந்த வீட்டுல நீ இருக்கணும். நான் இங்கதான் இருப்பேன். என்னால முடிஞ்சதை பாத்துக்கிறேன். நான் ஒரு விஷயத்துக்காக வைப் பண்ணிட்டு இருக்கேன்ப்பா அப்படின்னு சொல்லி பிக் பாஸ் ஐஷுவோட அப்பா சோஷியல் மீடியா பக்கத்துல ஸ்பைடர் படத்துல எப்படி எஸ்ஜே சூர்யா வில்லத்தனமா வைப் பண்ணுவாரோ அதே மாதிரி ஒரு போட்டோவை ஷேர் பண்ணிருந்தாரு. இதை பார்த்ததுல இருந்து பல பேருமே என்னவா இருக்கும் அப்படின்னு யோசிச்சுட்டு இருந்தாங்க. அப்பதான் நம்மளுக்கு தெரிய வந்தது, நிக்சன் எவெக்ட் ஆகி போறதுல ஐஷுவோட அப்பாவுக்கு அவ்வளோ சந்தோஷம்ப்பா. அதனாலதான் அவர் அந்த மாதிரி ஒரு ஸ்டோரியை அப்லோட் பண்ணிருக்காரு அப்படின்னு எல்லாருமே கண்டுபிடிச்சிட்டாங்க. அதே மாதிரி நிக்சனுமே எவெக்ட் ஆகி வெளியே வந்துட்டாரு இல்லையா. தன்னுடைய பொண்ணான ஐஷு வந்து வீட்டுக்குள்ள இருக்கும்போது நிக்சன் கூட மட்டுமே பழகிறத பார்த்து வெளியே வந்து தப்பா போற்றையானது மட்டும் இல்லாம எதுக்காக நிக்சனோட மட்டுமே பழகிட்டு இருக்காங்க, நிக்சனோட பேச்சை கேட்டுட்டு பிரதீப்க்கு கூட ரெட் கார்டு கொடுத்திருந்தாங்க. இவங்க எல்லாருமே பிரதீப்க்கு ரெட் கார்டு கொடுக்கறதுக்கு ஒரு ரீசனா இருந்திருந்தாங்க இல்லையா. அண்ட் வெளியே வந்ததுக்கு அப்புறமா ஐஷு வந்து பிரதீப் கிட்ட சாரி கேட்டதை பத்தியுமே நம்ம எல்லாருக்குமே ரொம்ப நல்லா தெரியும். அதுக்கப்புறமா இவங்க எல்லாருக்குமே நிக்சன் எதுக்காக அந்த வீட்டுக்குள்ள இருக்காரு, ஐஷு போனதுக்கு அப்புறமா பூர்ணிமாவை பிடிச்சிக்கிட்டாரு அப்படின்னு நிறைய மீம்ஸ் அண்ட் ட்ரோல்ஸ்ல எல்லாமே அவங்கள வந்து ஃபன் பண்ணதை நம்ம பார்த்துருந்துருப்போம். ஸோ அதனாலேயே வந்து ஐஷோட அப்பாவுக்கு வந்து சுத்தமாக பிடிக்கல. அதுக்கப்புறமா நிக்சன் எவிக்ட் ஆகி போனதுக்கு அப்புறமா நிறைய பேர் வந்து அப்பாடா இப்போதான் பிக் பாஸ் வந்து பார்க்குற மாதிரி இருக்கு, நிக்சன் இருக்கும்போது ரொம்ப டாக்ஸிக்காக இருந்தது அப்படின்ற மாதிரியுமே ஃபீல் பண்ணி சோஷியல் மீடியா பக்கம் அப்லோட் பண்ணியிருந்தாங்க. ஸோ ஐஷோட அப்பா இந்த மாதிரி ஒரு ஸ்டோரி போடும்போது ஐஷோட தரப்புல இருந்து என்ன ஷேர் பண்ணியிருந்திருக்காங்க அப்படின்னா, சில நேரத்தில் கடவுள் நம்ம வந்து எதிர்பார்க்காம இருக்கிற ஒரு சமயத்தில் அவர் நம்மளை கூட்டிக்கிட்டு எங்கேயோ போவாரு. அந்த சமயத்துல தான் நம்ம யாரு அப்படின்னு நம்மளே தெரிஞ்சுக்கிட்டு இங்க இருக்கிற எல்லா விஷயமுமே ஒரு ரீசன்காக தான் அப்படின்னு புரிஞ்சுக்க ஆரம்பிப்போம். அண்ட் இந்த இயர் அப்படின்றது கண்டிப்பா உங்க எல்லாருக்குமே ப்ராஸ்பரஸ் ஆகும். கண்டிப்பா புது வருஷமா அமையும். கெட்டது எல்லாத்தையுமே நீங்க ஒழிச்சிடுங்க. இது புது வருஷம், அதனால நல்லதுக்கு மட்டுமே உங்க லைஃப்ல அனுமதி கொடுங்க. கண்டிப்பா இந்த வாழ்க்கை உங்களுக்கு ரொம்ப நல்லா அமையும். எல்லாத்துக்கும் பிறகு ஒரு பூ பூக்கும் நண்பா அப்படின்னு சொல்லிதான் ஐஷோட தரப்புல இருந்து இப்படி ஒரு பாசிட்டிவான நோட்டை வந்து ஷேர் பண்ணிருக்காங்க. எல்லாருமே நினைச்சாங்க நிக்சன் எவிக்ட் ஆனதுக்கு இப்படி ஹாப்பியா ஃபீல் பண்றாங்க அப்படின்னு எல்லாருக்குமே ஒரு டவுட் இருந்துச்சு இல்லையா. ஆனா அதுதான் கிடையாது. எனக்குமே ஒரு காலம் வரும் அப்படின்னு சர்க்காசமா சொல்ற மாதிரி ரவீனாவோட எவிக்ஷனுக்கு தான் ஐஷு வந்து இப்படி ரியாக்ட் பண்ணிருக்காங்க அப்படின்னு சொல்லப்படுது. ஏன் அப்படின்னா அந்த வீட்டுல இருக்கும்போது ரவீனா மணி இவங்க ரெண்டு பேருமே லவ் பண்றாங்களா அப்படின்றத பத்தி தெரியாது. ஆனா ஐஷு நிக்சன் வந்து சேர்ந்து உட்காந்து பேசும்போது அவங்க லவ் பண்றாங்க, அவங்க ஏன் இப்படி பண்றாங்க, எப்ப பார்த்தாலும் நீங்க ரெண்டு பேரும் தான் ஒன்னாவே பேசிட்டு இருக்கீங்களா அப்படின்ற மாதிரி ஐஷு நிக்சனை பார்த்து சொல்லும் போது ஐஷுக்கும் நிக்சனுக்கும் ஒரு வெறுப்பு வந்துருச்சு. நீங்க ரெண்டு பேரும் தான் லவ்வர்ஸ் இல்லன்னு சொல்றீங்க, நீங்களும் தாங்க எப்ப பார்த்தாலும் ஒரே மாதிரி ஒன்னா உட்காந்து பேசிக்கிட்டே இருக்கீங்க, எங்களை மட்டும் ஏன் சொல்றீங்க அப்படின்ற மாதிரி இவங்க ரெண்டு பேருக்குள்ள கிளாஷ் ஏற்பட்டிருந்தது. அதுல இருந்து வந்து மணி, ரவீனா, நிக்சன், ஐஷு இவங்க 4 பேருக்குமே ஆகாது. அந்த சமயத்துல ஐஷு வந்து எலிமினேட் ஆகி வெளியே போகும்போது ஒரு கரை இருந்துச்சு, நிக்சனோட நேம்னாலதான் ஐஷு பேர் வந்து கெட்டு போயிடுச்சு அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ அதனாலதான் நான் வந்து வெளியே வந்தேனோ அப்படின்ற ஒரு கரை இருந்துச்சு இல்லையா. ரவீனாவோட முன்னாடி ஐஷு எலிமினேட் ஆகி வெளியே வரும்போது அவங்களுக்கு கொஞ்சம் அசிங்கமா இருந்துச்சு, ஒரு மாதிரி ஃபீல் பண்ணிருந்தாங்க. பட் அது எல்லாத்தையும் தாண்டி எனக்குமே ஒரு காலம் வரும் அப்படின்னு சொல்லி நீ எங்களை பார்த்து எந்த விஷயத்த சொன்னியோ அதே ஒரு ரீசன்னாலதான் நீ இப்போ நாமினேட் ஆகி எலிமினேட் ஆகிருக்க அப்படின்னு சொல்லி ரவீனா எவிக்ட் ஆனதுக்கு ஐஷுவோட தரப்புல இருந்து ஷேர் பண்ணிருக்காங்க. சரி, இதெல்லாம் ஒரு பக்கம் இருக்கும்போது நிக்சன் இப்போ வெளியே வந்ததுக்கு அப்புறமா அவருடைய ஃபர்ஸ்ட் போஸ்ட் ஒன்னு ஷேர் பண்ணிருக்காரு. டேமேஜ் ஆன பீஸ் நானே அப்படின்னு இந்த பாட்டை வந்து அப்லோட் பண்ணி இப்போதான் எல்லாத்தையும் பார்த்தேன், எதிர்பார்க்காத எல்லாத்தையும் எதிரில் பார்த்தது, என்ன ஃபீல், எவ்வளோ சப்போர்ட், எவ்வளோ லவ், இவ்வளோ பேருக்கு என்ன பிடிச்சிருக்கு, உள்ள இருக்கிற வரைக்கும் எனக்கு தெரியல, ஒருவேளை தெரிஞ்சிருந்தா இன்னும் எஃபர்ட் போட்டிருப்பேனோ, சே அதெல்லாம் யோசிக்கவே இல்லை, ஐ எம் சாரி, உள்ள கப் ஜெயிக்கணும்னு போகல, என்ன நல்லவன்னு காட்டிக்கணும்னு போகல, நான் யாருன்னு நான் தெரிஞ்சுக்க போனேன். இந்த வீடு தந்த எக்ஸ்பீரியன்ஸ் அண்ட் ஆண்டவர் கொடுத்த லெசன்ஸ் முழுமையாவும் மென்டலி நல்ல டியூன் ஆகியிருக்கேன். என் கிட்ட இருக்கிற நல்ல விஷயங்களை பாராட்டின எல்லாருக்கும் ரொம்ப நன்றி. என் கிட்ட இருந்த குறைய சுட்டி காட்டிட்டு இருக்கிற எல்லாருக்கும் ரொம்ப ரொம்ப நன்றி. நல்ல விஷயங்களை வளர்த்துக்கிறேன், கெட்ட விஷயங்களை மாத்திக்கிறேன். அவ்வளோ ஸ்டார்ஸ்க்கு நடுவுல யாருன்னே தெரியாத எனக்கு சப்போர்ட் பண்ண எல்லாருக்கும், இந்த வாய்ப்புன்ற வாழ்க்கை கொடுத்த எல்லாருக்கும் நன்றின்னு வார்த்தையில சொன்னா பத்தாது, வேலையில காட்டுற அப்படின்னு சொல்லிதான் நிக்சனோட ரிப்ளை இருந்துச்சு. பட் எதுக்குமே அவர் ரியாக்ட் பண்ணல. சோ இதை பத்தி உங்களோட கருத்துக்கள் என்ன அப்படின்றத கமெண்ட் மூலமா ஷேர் பண்ணுங்க. தொடர்ந்து அப்டேட்ஸ்க்கு இந்தியா கிளிட்ஸோட இணைஞ்சிருங்க. விதவிதமான ஆடை ஆபரணங்களுடன் உங்கள் பண்டிகை நாட்களை ஒளிமயமாக கொண்டாட வேலவனுக்கு வாங்க. வேலவன்ல மட்டும்தான் குறைந்த விலை, நிறைந்த தரம். வேலவனுக்கு வந்தா உங்க பணம் மிச்சம், மனசு மெச்சும்.
இதுக்கு மேல உன் வண்டி இங்க நின்னுது. என் வண்டி இங்கதான் நிக்கும். இன்னும் இந்த வீட்டுல நீ இருக்கணும். நான் இங்கதான் இருப்பேன்.